நம்ம இயற்கையை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது திரும்பி நம்மளை டபுள் மடங்கு அழிக்கும். அதுக்கு ஒரு சிறந்த எதிர்காட்டு தான் இன்றைக்கி கேரளாவில் வயநாடு பகுதியில் கிட்டத்தட்ட 300 பேர் இந்த நிலச்சரிவுனால் உயிரிழந்திருக்கிறாங்க. அண்ட் இன்னும் 200 பேருடைய நிலைமை என்னன்றது இன்னி வரைக்கும் தெரியல. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 ஊர்கள் என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டுன்ற ஒரு கிராமமே அழியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி அந்த வயநாடு பகுதியில் ஒரு நிலைமை உருவாகிருக்குது. நிறைய மக்கள் காணாமல் போயிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை அங்கே 2 நாளில் பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் மழை அங்கே 2 நாளில் பதிவாயிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா வயநாடு பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்டுகள் உள்ள, அதாவது இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் இந்த காடுகளை அழித்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அங்கே சொல்லப்படுது. ஸோ இது போல் நம்ம இயற்கையை அழிச்சிட்டு வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக இதை விட ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் திரும்பியும் நடக்கக்கூடாது. சேவ் நேச்சர், சேவ் வேர்ல்டு. நன்றி, வணக்கம்.